Daily. Taste the Daily. தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. முன்னதாக இந்த பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்து சாலை விதிமுறைகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், சிக்னல்களை முறையாக கடைபிடித்து வாகனத்தை இயக்க வேண்டும் உள்ளிட்டவை கண்காட்சியாக வைக்கப்பட்டதை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்து பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து சாலையில் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டியவர்களுக்கும் சீட் பெல்ட் அணிந்து வாகனம் ஓட்டியவர்களுக்கு திருக்குறள் புத்தகம் மற்றும் மரக்கன்றுகள் ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டது. பேரணியில் தலைக்கவசம், உயிர்கவசம், தலைக்கவசம் அணிவீர், உயிரிழப்பை தவிர்ப்பீர் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்ற பேரணி மன்னர் கல்லூரி கலப் நகர் சாலை வழியாக டிவிஎஸ் கார்னர் சென்றடைந்தது. ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் என சீமான் பேசியதற்கு டிஐஜி வருண்குமாரின் வழக்கறிஞர் ஐபிஎஸ்ஐ விட பெரிய படிப்பு ஒன்று உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் தொடர்ந்த வழக்கின் மீதான விசாரணையில் டிஐஜி வருண்குமார் ஆஜரானார். தொடர்ந்து அவரது வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அநாகரிகமான முறையில் டிஐஜி வருண்குமார் குறித்து பேசியுள்ளார். சீமானுக்கு அடிப்படை நாகரிகம் கூட தெரியவில்லை என்று சாடிய வழக்கறிஞர், ஐபிஎஸ் என்பது மிகவும் உயர்ந்த பதவி, அதை சாதாரணமாக பதவி போன்று குறிப்பிட்டு சீமான் விமர்சித்து பேசி வருகிறார். ஐபிஎஸ் படிப்பை பற்றி விமர்சிப்பதற்கு சீமானுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியதோடு இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவோம் என தெரிவித்தார். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. 30ஆம் தேதி டிஐஜி சார் ஆஜராகிட்டு போயிருக்காங்க. தங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க. நான் நிறைய அதில் சொல்லியிருக்கேன். திரும்பி அவர் 31ஆம் தேதி அவர் கடுமையான வார்த்தைகளாக பேசியிருக்கார். அதாவது நீங்கள் முடிந்தால் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு பார்ப்போம். இந்த சவால் டிஐஜிக்கு விடுறாரா நீதிமன்றத்துக்கு விடுறாரான்னு தெரியல. அது எல்லா பேரும் இந்த பொதுவெளியில் நீங்கள் எல்லாம் உணரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் மன்னிப்பு கேட்குறாரு, அதுக்கு நாங்கள் போகலை. கனம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. நிலுவையில் இருக்கும்போதே கடுமையாக நடந்து கொள்வது அவ்வளவு நல்லதல்ல. வேற என்ன ஏன்னா அதையும் சொல்லியிருக்கோம். இப்போ அதாவது எங்கள் 2வது சாட்சியில் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நிலுவையில் இருக்கின்ற காலகட்டத்தில் இவர் என்னென்ன பேசினாருங்க என்பதையெல்லாம் நாங்கள் சாட்சியம் மூலம் பதிவு செஞ்சிருக்கோம். குன்னூரில் மதுபோதையில் நடந்த தகராறில் ஒருவருக்கு கத்திக்குத்து நிகழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் கன்னிமாரியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் ராஜா மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் ஆகிய இருவரும் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது தங்கராஜ் கத்தியால் வயிற்றில் குத்தியதால் ராஜா படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் தொடர்பாக குன்னூர் காவல் ஆய்வாளர் சதீஷ் மற்றும் காவல்துறையினர் தங்கராஜை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆண்டிப்பட்டி அருகே புதிய கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்புலாபுரத்தில் 50% கூலி உயர்வு, 20% போனஸ் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் போட வலியுறுத்தி கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று விசைத்தறி தொழிலாளர்கள் கருப்பு பட்டை அணிந்து கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விசைத்தறி தொழிலாளர்கள் தொடர் போராட்டம் காரணமாக ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு காட்டன் சேலை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று 1/1/2025 இன்று வரை கடந்த காலமாக 8 நாட்களாக டி சுப்புலாபுரம் விசைத்தறி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு சென்ற 6ஆம் தேதி திண்டுக்கல் கமிஷனர் ஆபீஸில் அழைப்பு விடுத்து விசைத்தறி தொழிலாளர்களுக்கும்
உரிமையாளர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளாத முதலாளிகளை கண்டித்து இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், கருப்பு பட்டை அணிந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்காலங்களில் இது விரைவாக பேசி முடித்து அரசும் தலையிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யுமாறு தொழிலாளி சார்பாக முதலாளிகள் கூப்பிட்டு அழைத்து பேசி முடித்துக் கொடுக்கும்படி அனைவருக்கும். பல்லடம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் தலை நசுங்கி பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கள்ளிமேடு பகுதியைச் சேர்ந்த அந்தோணி ராஜ் என்பவரின் மனைவி நாகராணி வெள்ளியங்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பணியின் நிறுவனத்தில் டெய்லராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் மதிய உணவு இடைவேளை நேரத்தில் தன்னுடன் பணியாற்றி வரும் ராகவன் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் கள்ளிமேடு பகுதியில் உள்ள வீட்டிற்கு சென்றபோது இவர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பின்னால் வந்த லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். அப்பொழுது லாரி நாகராணியின் தலையில் ஏறி இறங்கியதில் அவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பலத்த காயங்களுடன் ராகவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற பல்லடம் போலீசார் நாகராணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்த புலியால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் நெல்லியம்பதியில் பழகிரி தோட்டத்தில் உள்ள தேயிலை செடிகளுக்கு இடையே புலியொன்று நடந்து சென்றுள்ளது. தொடர்ந்து இது தொடர்பான காட்சியை அந்த பகுதி மக்கள் செல்போனில் படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இதனை கண்டு அச்சமடைந்துள்ள அப்பகுதி பொதுமக்கள் இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் புலியை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தற்பொழுது இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் இரண்டாவது முறையாக 17 மணி நேரம் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கிறிஸ்டியன்பேட்டையில் உள்ள வேலூர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் ஏற்கனவே அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் மீண்டும் நேற்று காலை திடீரென 2 காரில் வந்த 5க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியில் சோதனை மேற்கொண்டனர். இரண்டாவது முறையாக நடைபெற்ற இச்சோதனை சுமார் 17 மணி நேரத்திற்கு பிறகு நள்ளிரவு 2 மணிக்கு முடிந்து அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர். மேலும் எம்பி கதிர் ஆனந்திற்கு சொந்தமான வீடு மற்றும் கல்லூரியில் நடந்த சோதனையை தொடர்ந்து வரும் ஜனவரி 22ஆம் தேதி எம்பி கதிர் ஆனந்த் நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவளத்தில் திமுக கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட, திருப்போரூர் வடக்கு ஒன்றிய, தெற்கு ஒன்றிய, திருப்போரூர் பேரூராட்சி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் திருப்போரூர் சேர்மன் SRL இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தும் பொங்கல் வாழ்த்துடன் புத்தாடைகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்றும் அப்படி இருந்தால் மட்டுமே கழகத்தை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். முட்டுக்காடு படகு இல்லத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட மிதவை உணவு கப்பல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முட்டுக்காடு படகு இல்லத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட மிதவை உணவு கப்பலை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன்,
3000 சதுர அடியில் உள்ள இந்த உணவு மிதவை கப்பல் அரசு மற்றும் தனியார் பங்களிப்போடு அமைக்கப்பட்டது என்றும் இந்த மிதவை கப்பலில் கருத்தரங்கு, குடும்பத்தோடு வருகை தந்து உணவு அருந்தும் வசதி, அலுவலக கூட்டங்கள், பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், கேளிக்கை விருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏற்ற 5 கோடி மதிப்பீட்டில் மிதவை உணவு கப்பல் அமைக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். மிதக்கும் படகு உணவகத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம். மாண்புமிகு சிறு குறு நடுத்தர தொழில்கள் மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளோடு அரசு துறை செயலாளர், சுற்றுலாத்துறையினுடைய ஆணையர் எல்லோரும் இணைந்து இன்றைக்கு இந்த மிதக்கும் படகு உணவகத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த உணவகத்தினுடைய பரப்பு 3000 சதுரடிகள் கொண்டதாகும். பெருங்குடி அருகே மதுபோதையில் 2 நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய் தகராறில் நண்பர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெருங்குடி மகாத்மா காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த அருண் என்பவர் தனியார் உணவு நிறுவனத்தில் டெலிவரி பாயாக வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் இவருடைய நீண்டகால நண்பரான நீலாங்கரை பகுதியைச் சேர்ந்த விநாயகம் என்பவரும் இவரும் மது அருந்தி கொண்டிருந்துள்ளனர். தொடர்ந்து இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறிய நிலையில் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறில் அருண் விநாயகத்தை உருவகேலி செய்த நிலையில் விநாயகம் ஆத்திரமடைந்து அருணின் முகத்தில் பலமாக தாக்கியதில் அருண் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். தொடர்ந்து அங்கிருந்து விநாயகம் தப்பிச் சென்ற நிலையில் அருணின் மற்ற நண்பர்கள் அருணின் உடலை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அருண் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துரைப்பாக்கம் காவல் நிலைய போலீசார் இறந்த அருணின் உடலை பெருங்குடி அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விநாயகத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்திருந்த நிலையில் இன்று ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ராஜகோபால் சங்கரா தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை ஆய்வு மேற்கொண்டார். எந்தெந்த அதிகாரிகள் எவ்வாறான பணிகளை மேற்கொள்கிறார்கள், தேர்தல் பணிகளை கவனிக்கும் அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்வதற்கான சாதனங்கள் முறையாக வேலை செய்கின்றனவா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் அதிகாரி மணிஷ் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் உடன் இருந்தனர். மூன்று மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் தாராபுரம் கரூர் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கொளத்துப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட 11வது வார்டு அம்பேத்கர் நகரில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இங்கு கடந்த 3 மாதங்களாக குடிநீர் வராததை கண்டித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தாராபுரம் கரூர் புறவழிச்சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் நீண்ட நாட்களாக அப்பகுதியில் குப்பைகள் அகற்றப்படாமல் இருந்து வருவதால் வைரஸ் காய்ச்சல் உள்ளிட்டவைகளில் அவதியடைந்ததாக குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் போலீசார் மற்றும் பேரூராட்சி நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் சாலை மறியலை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். பேசுறாங்க சார், நாங்க தாராபுரத்து தொகுதி மக்களுங்க. நாங்க பெரியார் நகர்ல இருக்கிறோம். எங்க குடும்பங்கள் ஒரு 1000 குடும்பங்கள் இருக்குது. எங்களுக்கு குடிநீர் இல்லாம நாங்க பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. 3 மாச காலமா எங்களுக்கு குடிநீரே வரல. உப்பு தண்ணியை விடுறாங்க. அந்த உப்பு தண்ணியை குடிச்சு எங்களுக்கு காய்ச்சல் பாதிக்குது. சிறு குழந்தைகள இருந்து பெரியவங்க வரைக்கும் காய்ச்சல்ல இருக்கிறோம். ஆனா எங்களை நாங்க எத்தனையோ முறை இது முறையிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. நல்ல ஒரு தீர்வு வேணும். எங்க ஊர் வழியாதான் அமராவதி ஆற்று தண்ணி போகுது. அந்த தண்ணியும் கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அத நீங்க எங்களுக்கு தயவு செய்து தண்ணி எங்க ஏரியா மக்களுக்கு எல்லாம் குடிநீர் கொடுக்க தயவு செய்து எங்க கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஒரு தண்ணியை கொடுத்து நல்ல ஒரு தீர்வு தருவீங்கன்னு நாங்க நம்பி உங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட்டை தர்றோம். என்ன பண்றீங்க? நாங்க குடிநீருக்காக தான் வரோங்க.
காலை மதிப்பெண்ணா இருக்கு. என்னங்க சார்? காலை தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரியில் திமுக அரசை கண்டித்து புதுச்சேரியில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் பாஜகவுடன் மறைமுக கூட்டணி அமைத்துக் கொண்டு பிரச்சனையை திசை திருப்பும் நாடகத்தை தமிழகத்தை ஆளும் திமுக அரசு நிகழ்த்துவதாக கூறி அதனை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் சேலம் கோட்டை மைதான பகுதியில் அம்பேத்கரை இழிவாக பேசியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மண்டல செயலாளர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கரை இழிவாக பேசியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பல்வேறு கோஷங்கள் எழுப்பினர். மேலும் அமித்ஷா பதவி விலக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. செயல்களில் ஈடுபடும் ரவுடிகள் மற்றும் சமூக விரோதிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிதாக பொறுப்பேற்ற மத்திய மண்டல காவல்துறை தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டில் உள்ள அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் சட்டவிரோதம் மற்றும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் குற்ற செயல்களில் ஈடுபடும் ரவுடிகள் மற்றும் சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்படுவர் என்று எச்சரித்துள்ளார். சாலை விபத்துகளை குறைப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.